அவங்க என் மனைவி மட்டும் இல்லைங்க, என் குடும்பத்தோட கொலசாமி. மனைவி உயிரிழந்த நிலையில அவங்கள கடவுளா நினைச்ச கோவிலாவே கட்டிய கணவர். மனைவியோட நினைவு நாள்ல 1001 பெண்களுக்கு சேலை, சுற்று வட்டார மக்களுக்கு மட்டன் பிரியாணின்னு பலரையுமே நிகழ்ச்சியில ஆட்டியிருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி அடுத்திருக்கக்கூடிய பகுதியை சேர்ந்தவங்க தான் சுப்பிரமணி. இவருடைய மனைவி ஈஸ்வரி. இவங்களுக்கு திருமணமாகி 35 ஆண்டுகள் ஆகின நிலையில 3 மகன்கள் இருக்காங்களாமா. இந்த நிலையில 3 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி ஈஸ்வரி இயற்கை மரணம் அடைஞ்சதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. மனைவி இறந்த துக்கத்துல இருந்த கணவர் மனைவிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக அவருடைய சொந்த நிலத்துல 15 சென்ட் இடத்துல 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல 6 அடி உயர ஈஸ்வரி திருவுருவ சிலையை நிறுவி கோவிலையும் கட்டியிருக்காங்க. இது பலரையும் ஆச்சரியத்துல ஆட்டியிருக்கு. இதை பாக்குறதுக்காக அந்த பகுதி மக்கள் வியப்போட வந்திருக்காங்க. கட்டின மனைவிக்கும் பெற்ற பிள்ளைக்கும் உணவளிக்காத காலகட்டத்துல இறந்த மனைவிக்கு சிலை அமைச்சு கோவிலை கட்டி தினமும் வணங்கிட்டு வர்றது பலரையும் ஆச்சரியத்துல ஆக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மனைவியோடைய நினைவு நாள்ல 1001 பெண்களுக்கு இலவச சேலையும் வழங்கியிருக்காங்களாம். அதை தொடர்ந்து சுற்று வட்டார பகுதியில இருந்து பல பெண்களும் பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த பொதுமக்களுக்கு மட்டன் பிரியாணியையும் வழங்கி இருக்காங்களாமா. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. மனைவி இறந்ததுக்கு அப்புறமா அவங்கள தெய்வமாவே பாக்குற கணவர் உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு அன்போடு அரவணைப்போடு இருந்திருப்பாங்க அப்படின்னு பலரையுமே நிகழ்ச்சியில ஆட்டியிருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹேண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.